தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் நிலவிய ஃபெங்கல் புயல் மதியம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வலுக்குறைந்து வட தமிழக உள்பகுதிகளில் நிலவுகிறது. இது காலை தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 3ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 6ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் 3ஆம் தேதி கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 4ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறி அதற்கான பெயர் சக்தி என பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை முதல் கனமழையும்,
அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக அதிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது இந்த டிசம்பர் மாதத்தில். அதாவது ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளது. சக்தி என பெயர் வைக்கப்படும். இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது அடுத்த வாரத்தில். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 50 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கெடார் 42 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு 38 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் 35 சென்டிமீட்டர் பதியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் 33 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல் தலா 32 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணப்பூண்டி 31 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் 30 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் 30 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நெமூர், விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி தலா 29 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் 27 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் 26 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி, ஏஆர்ஜி தலா 25 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு 24 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர் தலா 23 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தலா 21 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டையாம்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தலா 20 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தலா 19 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா 17 சென்டிமீட்டர் பதியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தலா 16 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கடலூர் மாவட்டம் வானமாதேவி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரர்பாளையம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிள்ளையார் குப்பம் தலா 15 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் தலா 14 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் தலா 13 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், கடலூர் மாவட்டம் வேப்பூர் தலா 12 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ் தலா 11 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தலா 8 சென்டிமீட்டர் பதியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரசூர், திருப்பத்தூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் தலா 7 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, சேலம் மாவட்டம் வீரகனூர் தலா 6 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு, சேலம் மாவட்டம் பாலப்பாடி ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தலா 5 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர், கடலூர் மாவட்டம் கேஎம் கோவில்